Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. வாராரு வாராரு கள்ளழகர் வாராரு அழகா மலையழகா. வாராரு வாராரு கள்ளழகர் வாராரு அழகா மலையழகா. தாராரு தாராரு தரிசனம் தான் தாராரு அழகா பேரழகா அழகா பேரழகா. எத்தனை சனம் சுத்தி வருதே சுத்திட மனம் பக்தி பெறுதே. பக்தியில் பக்தியில் புது சக்தி வருதே. சக்தியில் அழகர் தரும் முக்தி பெறுதே. வாராரு வாராரு கள்ளழகர் வாராரு அழகா மலையழகா. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்விற்காக அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் இறங்கினார். மதுரையில ஐயனாறு குதிரையில அழகர் வருகிற அழகே அழகே உலகழகே. வரங்கேட்டு வணங்கையில வாழ்க்கை மாறும் கணமதில. தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் திருமஞ்சனம் முடித்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு வெட்டிவேர் மற்றும் 1000 பொன் சப்பரத்தில் அழகர் பவனி வந்தார். தல்லாக்குளம் கருப்பணசாமி கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்ட அழகரை வழிநெடுகிலும் பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தியும் தண்ணீர் பீச்சி அடித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். ஆற்றை நோக்கி அழகர் முன்னேறி வரும்போது மாமதுரையை மக்கள் கடலாக காட்சியளித்தது. வெள்ளி குதிரையில் வந்த வீரராகவ பெருமாள் வரவேற்க பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அந்த தருணத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என எழுப்பிய பக்தி முழக்கம் விண்ணை பிழந்தது. தாமரை இலைகளும் மலர்களும் தூவப்பட்ட ஆற்றில் அழகர் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஊரு தாண்டி வரும் ஊரே நாடு கடந்து வருவாரே. அழகராத்துல இறங்கும் நிகழ்வே வரலாறே. பணங்காசு அறியாதே சாதி பேதமும் கிடையாதே. கோடி சனங்களும் உறவா இணையும் திருநாளே. ஒரு முறவோ முகம் பார்த்ததும் கொத்த பிறவியில் புண்ணியம் வராதா. கொலங்காத்தோ கொலசாமி எதிரே வராரையா. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் பிரம்மாண்ட வைபவம் மதுரையை பக்தி வெள்ளத்தில் மூழ்கடித்தது. இந்த உன்னத நிகழ்விற்காக அழகர் இறங்கும் மண்டகப்படி மட்டும் சுமார் 2 டன் வண்ண மலர்களால் அடுக்கடுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மதுரை மாநகரமே மின்னொளியில் ஜொலிக்கும் வகையில் மேம்பாலங்கள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. தல்லாக்குளம் முதல் வைகை ஆறு வரை எங்கு திரும்பினாலும் மக்கள் தலைகளாகவே தென்பட்டன. இடமில்லாத பக்தர்கள் கட்டடங்களின் மேற்கூரைகளிலும் மேம்பாலங்களிலும் அமர்ந்து கோவிந்தா முழக்கத்துடன் அழகரை தரிசித்தனர். கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய தருணத்தில் பக்தர்கள் வைகை நீரை தெளித்து ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தெய்வங்களின் உருவச்சிலைகள் தாங்கிய மரக்கம்புகளை சுமந்தபடி மேளதாளங்களுக்கு ஏற்ப பக்தர்கள் ஆடிய ஆட்டம் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. ஊர் எல்லைகளை கடந்து திரண்ட பக்தர்களின் பெருங்கூட்டத்தால் மதுரையே குலுங்கியது. மாயங்கள் தருமாயவா தீமைகள் சுடும் பூயவா ஓங்கார ஓசைகள் ஓட்டிட எங்கு வாழ்கிறாய் கரா. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்துருளிய வைபவத்தின் போது திரளான பக்தர்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வழிபட்டனர். அழகரின் தரிசனம் வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்ட பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற வைகை ஆற்றங்கரை மற்றும் சாலையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். குறிப்பாக கோரிப்பாளையம் முதல் வைகை ஆறு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று பக்தி பரவசத்துடன் காணிக்கை செலுத்தினர். கள்ளழகர் வாராரு அழகா
கூட்டத்தால் மதுரையே குலுங்கிய நிலையில் வைகை ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்காக மாநகரம் முழுவதும் பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோரிப்பாளையம், தமுக்கம் என முக்கிய இடங்களில் நேரலையில் அழகரை தரிசித்த பக்தர்கள் திரையின் முன்பே கற்பூர தீபாராதனை காட்டி கோவிந்தா முழக்கமிட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மாவட்ட ஆட்சியரின் ஏற்பாட்டால் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை நேரில் கண்டு ரசித்தனர். காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஏவி மேம்பாலத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர்கள் பக்தி பரவசத்துடன் அழகரை தரிசனம் செய்தனர். தங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகியிருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அழகர் ஆத்துல இறங்குற அந்த திருவிழாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். எங்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாற்றுத்திறனாளி நல அலுவலர்கள் அவர்களும் ஒரு பாதுகாப்போட எங்க மாற்றுத்திறனாளிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் ஒரு 50 பேர் தவளு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கோம். இல்ல நாங்க யாருமே இந்த அளவுக்கு நினைச்சு பார்த்ததில்லை. ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் நடந்து கூட வர முடியாது. எங்களை மாதிரி 3 வீல் வண்டியை அது ஒரு பாதுகாப்போட கூட்டிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு எங்களையும் கரிசனை கொண்டு ஒரு நல்ல ஒரு சிந்தையில இதை ஏற்படுத்தினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எங்களை ஒரு VIP கேட்டகரியில வச்சு அவங்க எங்களை பாதுகாப்பா இதை காண செய்யறது எங்களை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உந்துதலையும் ஏற்படுத்தும். சொல்ல வார்த்தை இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு சொல்ல முடியல. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்படி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை கண்டபோது நீண்ட நேர காத்திருப்பின் சோர்வு நீங்கி சொல்லண்ணா மகிழ்ச்சி அடைந்ததாக பக்தர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கூட்ட நெரிசலை பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அழகரை தரிசித்தனர். மிகுந்த உற்சாகத்தோடு கூடிய இந்த ஆன்மீக கொண்டாட்டம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தெய்வீக அனுபவம் என பக்தர்கள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அழகரையும் சரி, மீனாட்சியும் சரி, இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆல். ஸோ இட் வாஸ் லைக் எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. பெங்களூர்ல இருந்தா வரோம். ஆனால் திஸ் இஸ் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததே இல்லை. நான் பார்த்துறதுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் அந்த கூட்டம், அந்த ஜனம், அந்த வைப்பு, இது ஒரு மாதிரி வேற லெவல்லன்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் மக்கள் 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 தான். ஆனா இது ஆல்மோஸ்ட் 10 நாள்ல இருந்தா இப்படிதான் இருக்கு. ஆனா இது ஒரு வெரி டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்த்ததும் அழகர் ஆத்துல இறங்குறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கூஸ் பம்ப் ஆகுது. இது மாதிரி நிகழ்ச்சி நம்ம டிவியில தான் இவ்வளவு வருஷமா நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில இந்த ஏவி பாலத்துல பாத்துக்கிறது ஒரு பெருமையான நிகழ்ச்சியாவும் இருக்கு. எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வருஷத்துக்கு வருஷம் கிரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய ஹியூஜ் கிரௌடு அதுவும் சாமி ஸ்பிரிச்சுவல் ஒரு விஷயத்துல தான் எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்று சேர்றோம். எத்தனையோ வாட்டி டிவியில போன்ல தான் பாக்குறோம். ஆனா அந்த நேர்ல பாக்குற அந்த வைப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போன்ல எல்லாம் கிடைக்காது. எங்களை அலர் கோயில இருந்து எங்களை இங்க பார்க்க மதுரைக்கு இங்க வர வைகை ஆற்றில வராரு. அதை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இனிப்பு கொடுத்து வரவேற்று நாங்களும் மகிழ்கிறோம், அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோம். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் AC மேலா. AC வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.